தெய்வங்கள் இருக்காங்க. நான் யார வழிபடுறது? கோயில்ல கும்பிடுற சாமி, தெய்வங்கள் அவங்க எல்லாரும் அவங்களையும் உருவ வழிபாடா கும்பிட்டுட்டு இருக்கோம். பேசிக்கா ஒருத்தருக்கு கடவுள பத்தின ஒரு புரிதல் குடுக்கணும் அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா கடவுள் வந்து ஜோதி ரூபமானவர் அப்டின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. உணர்றதுக்கான வழி பார்க்க மாட்டாங்க. அப்டின்ற ஒரு ரீசன்க்காக உருவ வழிபாடு கொடுக்கப்பட்டது. அதுவும் இல்லாம, நம்ம தெய்வங்கள் எல்லாருமே வந்து மனிதனாக பிறந்து இந்த இயற்கை விதிக்கு உட்பட்டு, இந்த பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு இறைவனாகவே வாழ்ந்து, இறைவனோடு இறைவனாக கலந்தவங்க தான் நம்மளோட தெய்வங்கள். சிவன், பார்வதி, விஷ்ணு, விநாயகர், முருகன் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா எவ்வளவோ கடவுள்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு அவதாரங்கள். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியோட அவதாரங்கள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்ரசன்டேஷன்னா என்ன? உருவகம். கடவுள உருவகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டவர்கள் தான் தெய்வங்கள். இவங்களோட பிறப்பே வந்து கடவுள மனிதர்கள் உணரணும் அப்படின்றதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டவங்க. கடவுளால, அந்த இறை சக்தியால அனுப்பப்பட்டு